கொஞ்சம் அப்படி முன்னு கரைக்கு வந்து கொஞ்சம் சார் கூட கட் பண்ணுங்க சார் அந்த இடத்துல சார் திரும்ப ரோட் மாற சார் போட்டா சார் சார் விஜய் ஓம் பஸ் ரெண்டு விஜய் இங்கே ஜீப்புக்கு வருங்க ஜீப்பில் இருங்க விஜய் பிரேம வாசல் விஜய் இருங்க ஜீப்புக்கு இருங்க මගේ නම පෝල් මම ඉපදුනේ පලාලි. අපි අවත්තන් වුණේ 1992 දැන් අවුරුදු 35ක් ඉවරයි. දැන්මත් අපේ ඉඩම් නිදහස් කරේ නැහැ. හමුදාව දැන් අපේ ඉඩම් වලින් කුර්සි කරමු කරනවා. වහ කරලා ඔක්කොම එළවලු අපිට විකිනනවා. අපි ඒගොල්ලන්ට සල්ලි දීලා අපි ගන්නවා. අපිට ඕනේ අපේ ඉඩම්. අපි අපේ දෙමෝපියන් හම්බ කරලා මහන්සි වෙලා කම්බ කරලා හම්බ කරලා දේබල ඔක්කොම නාස්ති කළා. ගෙවල් නාස්ති කළා. අපිට ඕනේ අපේ ඉඩම් නිදහස් කරන්න. අපේ ඉඩම් ඔක්කොම නිදහස් කරන්න. අපි බලාපොරොත්තු වෙන්නේ අපේ ගරු අනුරාග් කුමාර දිසානායක මහත්තයා අපේ ඉඩම් නිදහස් කරනවා කියලා අපි බලාපොරොත්තු වෙන්නේ. එතකොට මේ ඉඩම කොහෙද තියෙන්නේ? පලාලි මයිලිටි ඔක්කොම නිදහස් කරන්න ඕනේ. උතුරු නෝත් අකර ඒකරද අකර 3000ක් தாம நிதர்ஸ் கரனே. தெரியும் இந்த நாட்டிலே பாரிய அசமத்துவம் ஒன்று இனங்களுக்கு இடையில் இருக்கின்றது என்பதுதான் இந்த நாட்டில் கடந்த 75 வருடத்துக்கு மேற்பட்ட காலமாக இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. வாழ்வுரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். சிங்கள மக்களுக்கு எப்படியான வாழ்வுரிமை இலங்கையில் இருக்கின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் சுமூகமாக வாழ்வதற்கு அவனுக்கான நில உரிமை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே நடந்த யுத்தத்தை சாட்டாக வைத்துக்கொண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடும் 15 வருடங்கள் தாண்டியும் கூட இன்றும் தனியார் காணிகளின் உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்திலேயே அவர்களுக்குரிய காணிகளை இன்று வரை வழங்காமல் அதி உயர் வலயங்களாக சட்டவிரோதமாக அதனை கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த மக்களினுடைய வாழ்வுரிமையை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு வேலையை சிங்கள பௌத்த பேரினவாதம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் சொல்லொன்னா துயரங்களை கண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். இறுதியாக அவர்கள் போராடுவது அவர்களுடைய மிகச் சாதாரண வாழ்வுரிமைக்காக. அவர்கள் வாழ்வதற்கும் அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கும் அவர்களுடைய நிலங்கள் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. நிலங்களை எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக கையகப்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பாரிய அளவில் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவையில் இன்று இருக்கின்றோம். ஏன் அரசாங்கங்களுடன் தமிழ் மக்களோ தமிழ் மக்களின் பிரதிநிதிகளோ இணைந்து வேலை செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றால், அரசாங்கம் ஒருபொழுதுமே தமிழ் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்ததாக வரலாறுகள் கிடையாது. ஏன் 15 ஆண்டுகளுக்கு மேல் யுத்தம் முடிந்தும் யுத்தத்துக்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத நிலையிலும் இராணுவத்தினர் வடகிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும், இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அப்பாவி மக்களினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை எப்பொழுது முடியும் என்ற அடுத்த கேள்வியுடனும் நான் இந்த போராட்டத்திற்கு ஆதரவை நல்குகின்றேன். எனவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இந்த மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம். நன்றி. නැගිටින්න YouTube අවකාශයේ දනංජය නාරම්බැද්ද සමඟ